வணக்கம். இன்னைக்கு சூப்பர் டே. நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்றது எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. நியூ ஆல் டைம் ஹை 22,186. நான் இன்னைக்கே 22,200க்கு மேலே க்ளோஸ் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் மோர், அதாவது மார்க்கெட்டில் எல்லாருமே எந்த வாட்ஸ்அப் குரூப் வேணால் எடுத்து பாருங்க, அதில் பேசுறது செல் ஆன் ரேலி, மேலே போக போக செல் பண்ணுங்கன்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ புல்லு மேலே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே பேசுகிறது அந்த 22,300 400 அந்த ஜோனில் மார்க்கெட் பயங்கர கிராஷ் ஆக போகுதுன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. சத்தியமாக ஆக போகிறது இல்லை. எல்லாத்துக்கும் ஆப்பு கொடுத்துட்டு அல்வா கொடுத்துட்டு மேலே போகிறான்னு தான் தோணுது. இதான் நடந்துகிட்ருக்கு. எப்பயுமே 90% என்ன யோசிக்கிறாங்க, அதுக்கு ஆப்போசிட் தான் மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஃப்ரைடே இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்னைக்கு ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. ப்ளஸ் 40-50 ஓப்பன் ஆச்சு. பட் இவென்ச்சுவலி ஸ்லோவாக மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அகெயின் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தது, ரேலி வில் பி லெட் பை ரிலையன்ஸ். அண்ட் எக்ஸாக்டாக இன்னைக்கு ரேலி ரிலையன்ஸ் தான் தூக்கிட்டு போச்சு. ஐசிஐசிஐ ஆல்மோஸ்ட் 23 பாயிண்ட் கொடுத்துருக்கு கான்ட்ரிபியூஷன். நிஃப்டி 62 பாயிண்ட்ஸ், அதாவது ஃபியூச்சர்ஸில் அதில் 23 பாயிண்ட் ஐசிஐசிஐ மட்டும் கொடுத்துருக்கு. அகெயின் ரிலையன்ஸ் ஆல்மோஸ்ட் 16 பாயிண்ட்ஸ் ரிலையன்ஸ் கான்ட்ரிபியூஷன். பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் இது ரெண்டுமே க்ளோஸ் டு அபவுட் 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இவங்க தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். நெகட்டிவ் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டவுன் சைடில் எல்என்டி, டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், மைண்ட் ட்ரீ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 10 பாயிண்ட் 20-25 பாயிண்ட் மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷாக இதாகிருக்கு. பட் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ பார்க்க வேண்டியது இந்த ரேலி, ரைட்? டெக்னிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை தாண்டி அந்த ஹைக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் டே ஹையில் க்ளோஸ் ஆகலை. மோர் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு டே மிக்ஸ்டாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே பாசிட்டிவாக இருந்துச்சு எக்ஸப்ட் ஃபார் மீடியா, மெட்டல்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டெக்னாலஜி தான் மெயினாக நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. ஃபைனான்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்சி, மணப்புரம், சோழமண்டலம், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இவங்களாம் நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. பஜாஜ் ஃபின்சர்வ், எஸ்பிஐ கார்டு, பஜாஜ் ஃபைனான்ஸ், எம்எஃப்எஸ்எல் இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பஜாஜ் ஃபைனான்ஸும் பஜாஜ் ஃபின்சர்வும் பியூரா ஷார்ட் கவரிங், ரைட்? நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ் நீங்கள் பார் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 வாரம் கண்டினியூஸாக பெரிய பார் கீழே விழுந்துருந்துச்சு. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை கன்ஃபார்ம் ஆகி அதோட டார்கெட் 1.618 லெவலில் க்ளீனாக டச் ஆகி ஒரு 4-5 நாள் கன்சாலிடேஷன், ரைட்? எக்ஸாக்ட் கன்சாலிடேஷன் சொன்னால் பஜாஜ் ஃபைனான்ஸில் 9 days கன்சாலிடேஷன் ஆயிருந்துச்சு. அதில் 4 days பியூர் கன்சாலிடேஷன், வால்யூமே இல்லாத கன்சாலிடேஷன். கமுக்கமாக வேலை பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி யாரோ அக்யூமுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிச்சயமாக இது இன்னைக்கு மேலே போகுன்றது எதிர்பார்த்த ஸ்டாக் அண்ட் மேலே போச்சு. குட். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம விரிச்ச பேட்டர்ன் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. பெட்ரோநெட் ஒன் மோர் ஸ்டாக். பெட்ரோநெட்டை பற்றி ஜோஹோ மீட்டிங்கில் சாட்டர்டே இன்னைக்கு நாங்கள் பேசணும். அண்ட் அப்சைட் டார்கெட் நிறைய கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கிற ஸ்டாக்கு ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் பேசுறது நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை கைடன்ஸ் பிடிச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நாங்கள் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. மோர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ். சரி, இன்னைக்கு மேஜராக கம்த்து விட்டது யாருன்னு சொன்னால் ஐடி. மெயினாக ஐடி செக்டர்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. வெயிட்டேஜ் இருக்குல்ல, ஸோ டெஃபினட்டாக அது கொடுக்கும். அதே மாதிரி ஃபார்மா செக்டர் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆயில் அண்ட் கேஸ் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆட்டோ செக்டரும் சம் ஆஃப் தி டாப் ஸ்டாக்ஸ், பாஷ் ஆகட்டும், மாருதி ஆகட்டும், பஜாஜ் ஆட்டோ இன் பர்டிகுலர் ஆகட்டும். பஜாஜ் ஆட்டோ 29 பிப்ரவரியை லாஸ்ட் டேட்டாக வச்சுருக்கிறாங்க ஃபார் தேர் பைபேக் ஷேர். ஸோ அந்த இதில் அவங்க 7,000 ரூபான்னு நினைக்கிறேன். அவங்க அந்த லெவலில் இது ஃபிட் பண்ணியிருந்தாங்க. 7,000 இல்லை 10,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இது ரேலி ஆகிட்டு போயிட்டுருக்கு.
ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 6500 பாயிண்ட்ஸில் வந்து இது ரேலி ஆகிட்டு இருக்கு. மெயின்லி அந்த பைபேக் போஸ்டம் 29க்கு அப்புறமா என்ன ஆக போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். நீங்கள் எடுத்து பாருங்க, பல்ராம்பூர் சீனி பேன் ரிப்போர்ட்ல இருக்கு, பேன் ஸ்டாக்ல இருக்கு. F&Oல ப்ராபப்ளி ஒரு ட்ராப் கோஸ்டம் மேலே தூக்கிட்டு போச்சான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தோ இன்ட்ராடே ஸ்விங் க்ளோஸ் அபவுட் 500 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. பட் க்ளோஸ் ஆகும்போது 148 பாயிண்ட்ஸ் தான் ப்ளஸ். சரி, மேட்டருக்கு வரலாம். போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ப்ரீமியமில் இருக்குது, பட் ஃப்ளாட் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ பெரிய மூமெண்ட்ஸ் இருக்காது. நம்ம சாட்டர்டே அன்னைக்கு சொன்னதும் சரி, இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் பண்ணப்பையும் சொன்னோம், வொலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு இந்தியா விக்ஸ் வந்து 16 பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் அபவுட் 6% இன்னைக்கு அப் ஆயிருக்கு. ஸோ நினச்சி பாருங்களேன், மார்க்கெட் மேலே போகுது, வொலட்டாலிட்டியும் மேலே போகுதுன்னா மார்க்கெட் மேலே போகிறது வந்து மக்கள் ஏற்றுக்கல, அந்த பயம் இருக்கு. அண்ட் நம்ம வந்து நேற்று ஜோஹோ மீட்டிங் நினைக்கிறேன், இல்லை யூடியூபான்றது ஞாபகம் இல்லை, சாட்டர்டே இன்னைக்கு இதில் வந்து நம்ம இந்தியா விக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் 21, 22 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் 38 வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் அந்த ஹைட்டுக்கு போகுதுனால் மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே நம்ம பேசல. இன்னைக்கு காலையில் சில ஸ்டாக்ஸ் நம்ம பேசியிருந்தோம், அது எல்லாமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் நாளை காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கும் வந்து எந்தெந்த ஸ்டாக் புல்லிஷ் மோடில் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக் பேரிஷ் மோடில் இருக்குன்றது நம்ம கொடுத்துருந்தோம் பேஸ்ட் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். நான் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே நான் பேசல. முடிஞ்சால் உத்தம்ஸ் பார்வையில் வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.